இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Yours faithfully 92.7 Big FM. லூ 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 லூ. என்னடா இது, வழியில் போய்ட்டு குப்பையை போட்டு வச்சுருக்காங்க, போடா டேய். ஓ ஹேலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரீசெண்டாக வாங்கிங்கன்னா வாத்து குஞ்சு அசம்பிளில் வேணா நம்ம மேலே ஒருத்தவங்கள மொத்த அசம்பிளில் இருக்க எல்லாருமே சேர்ந்து நம்மளை கேஸ் போட்டாங்க. அது என்னென்னா வாங்கிங்கன்னா 3 பொட்டேட்டோ திருடிட்டானா, ஒரு ஸ்டோன் கட்டர் திருடிட்டானா, ஒரு ஃபர்னஸ் திருடிட்டானா. சரி, இந்த 3 இதுவுமே திருடிட்டேன். நான் அவங்கள்ட்ட எல்லா ப்ரூஃபுமே சொல்லிட்டேன். பட் இப்போவுமே அவங்க நம்ப மாட்டேங்காங்க. பட் அவங்க இருந்தாலுமே அவங்க வீடியோ போட்டிருக்காங்க. அண்ட் அதில் அவங்க என்ன எதுவுமே கேட்காம வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலடி தர விதமாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு திஸ் எபிசோட். இந்த வீடியோவில் இல்லை இது என்னது, என் வீட்டில் என்னமோ போட்டிருக்கு இன் 3 days. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எப்படி 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 அது அங்கே முதலே வச்சுட்டு அது எல்லாத்தையுமே முதலே பார்த்துட்டு இன்ட்ரோ கொடுக்க வராராம். என்னடா இது, அதில் ஒரு கமெண்ட் கூட பாருங்களேன், அது விஷ்ணேஷ் ப்ரோ போட்டிருக்காரு. தட் ஸ்டார்டிங் நான் சொன்னது காமெடி வீடியோ, ரொம்ப காமெடி. சரி கைஸ், நம்ம கொஞ்சம் ரோஸ்டெல்லாம் பண்ணாண்டா. நான் என்னோடய நியாயத்தை மட்டும் கேட்குறேன். அதாவது 3 பொட்டேட்டோ போயிட்டு. ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே முதல்லேருந்து சொல்கிறேன். பட் நான் உங்களுக்கு முதல்லேருந்து ஆரம்பிக்கலாமே. ஃபஸ்ட்டு என் மேலே வந்த கேஸ் என்னென்னா 3 பொட்டேட்டோ காணாமல் போச்சு. அண்ட் நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது டீமன் ப்ரோ சொன்னது கேட்டதுன்னு தெரில. அவர் வந்து நடுவில் சொல்லியிருப்பாரு, இங்கே பாருங்க பரத் ப்ரோட கையில் கூட 3 பொட்டேட்டோ இருக்குதுன்னு. அது நான் வீடியோ காட்டலன்னு தெரில. அந்த 3 பொட்டேட்டோ எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, ஒரு பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா நான் மைண்ட் ஷாஃப்ட்டுக்கு போயிருந்தேன். மைண்ட் ஷாஃப்ட்டுக்கு வீடியோ நான் எடுக்கலை, ஏன்னா எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. நான் டைமண்ட் கிடச்சா மட்டும் வீடியோ எடுக்கலான்னு இருந்தேன். அங்கே அயன் கூட வெறும் 4 தான் கிடச்சிது. அதுவும் எப்படி கிடச்சிதுன்னு கூட எனக்கு தெரில. நான் கேவுக்குள்ளே போயிட்டு 2-3 வாட்டி செத்து. அண்ட் அதுக்கப்புறம் நான் சாகிற நேரத்தில் வந்தால் ஒரு 3-4 ஜாம்பி அடித்தேன். அந்த நேரத்தில் ஒரு ஜாம்பியாக இருந்தேன், எனக்கு ஒரு பொட்டேட்டோ கொடுத்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் 2 பொட்டேட்டோ வந்துட்டிங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க, என்னோடய ஸ்பானில் நான் ஒரு செஸ்ட் வச்சுருக்கேன், அந்த செஸ்ட்டில் வந்து 2 பொட்டேட்டோ இருந்துச்சு. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக அது அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அது நம்ம ஃபுட் ஷாப் வேறு பண்ணுறோன்னு, அதனால தேவைப்படும்ட்டு நான் எடுத்துட்டேன். ஸோ நான் உங்களுக்கு இப்போ அந்த ஃபோட்டோ காட்டுறேன், அந்த மைண்ட் ஷாப்லேருந்து எடுத்த ஃபோட்டோ. அதாவது மைண்ட் ஷாப்லேருந்து எடுக்கல, மைண்ட் ஷாப்லேருந்து வெளியில் போகும்போது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த வீடியோலேருந்து இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் ரயில்வே ட்ராக்கும் இருக்குது, அயனும் இருக்குது. ஸோ இதை நான் அவர்கிட்ட அனுப்புகிறேன். உடனே சொல்கிறாரு, மாட்டிக்கிட்டியா? எதுக்கு சொன்னார்? அதாவது அவர் சொல்கிறாரு, நான் மைண்ட் ஷாஃப்ட்டுக்கே போகலையா, நான் ஜாம்பியெல்லாம் பயந்து நான் அதை அடிக்காமல் நான் இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் கைஸ் எல்லோரும். அதான் இந்த பாயிண்ட்டில் நான் கர்ணேஷ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் இப்போ தான் அது கவனிக்கிறேன். எல்லாருமே அந்த டைமில் லெஃப்ட் பண்ணாங்க. கரெக்டாக காலையில் ஆனதுக்கப்புறம் தான் வந்தாங்க. VCW அவ்வளோ பயந்துட்டு போனார். அண்ட் அவர் என்ன சொல்கிறாரு, அவரோட வீடியோவில் சொன்னாரான்னு தெரில, பட் நேரில் சொன்னார், நீங்கள் எங்கே அப்புறம் ஜாம்பி அடிக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ பயந்துட்டு போவீங்க. பட் நான் இந்த சர்வையில் ஃபுல் நைட் நான் வெளியில் தான் இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் லூட்டெல்லாம் போயிட்டு அதனால வந்து நான் கொஞ்ச நாள் கழிச்சு உள்ளே வந்தேன். அண்ட் இவங்க எல்லாருமே லெஃப்ட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. பட் நானும் என்னோடய தம்பி மட்டும் இருக்கோம், இவனும் நானும் மட்டும் உள்ளே இருந்தோம். மற்றவங்க எல்லாருமே பயந்துட்டு போயிட்டாங்க, யாருமே இல்லை ஆன்லைனில். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், யார் ஜாம்பி அடிக்கிறா, யார் பயந்துட்டு ஓடுறா? இங்கே பாருங்க, நான் இப்போ கூட அவனை அடிக்கிறதுக்கு தான் நான் இங்கே இப்படி திறந்துட்டு போயிட்டுருக்கேன். அதனால் இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். பட் அவங்க கொஞ்சம் கூட ரிசர்ச்சே பண்ணாமல் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் இந்த இடத்துல அது ஏன் வைக்கிறேன்னா, அப்புறமா சொல்லுவாங்க கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை உடச்சிட்டாரு அப்படி இப்படின்ட்டுன்னு. ஸோ அதனால் வந்து நான் அதை வைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் செத்தது காரணம் இவர் சொல்கிறாரு, நீங்கள் ஜாம்பி வர முடியல நான் செத்துட்ருக்கேன். இவர் எப்போ நான் ஜாம்பிலேருந்து அடி வாங்கி செத்துறேனோ அப்போ கரெக்டாக ஆன்லைனில் வரும். இங்கே பாருங்கள், வந்துட்டார், சைடில் இருக்கிறார பார்த்தீங்களா? எப்போ நான் அடிக்க வரேனோ அப்போ கரெக்டாக இவர் ஆன்லைனில் வந்துடுவாராம். அப்புறம் இவர் சொல்லுவானா, நான் என்ன ஜாம்பிக்கிட்ட நான் அடி வாங்கி சாப்பிட்றேனா? யார்கிட்ட வந்து சொல்கிறது? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் கட்டருங்கிறது ஏங்க ஒரு மனுஷன் மைன்கிராஃப்ட் விளையாடுனா
மைண்ட் கிராஃப்டில் இம்பார்ட்டன்ஸான திங்ஸ்னு இது இருக்குது. அதாவது ஸ்வாடு, பிக்கேக்ஸு, இருக்கிறதுலே முக்கியமானது கிராஃப்டிங் டேபிள். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை நம்ம செய்யாமல் இருந்தோன்னா நம்ம மைண்ட் கிராஃப்டை எப்போவுமே பீட் பண்ண முடியாது. கிராஃப்டிங் டேபிள் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயந்தான் ஸ்டோன் கட்டர். ஸ்டோன் கட்டர் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாதுன்னு இல்லை, பட் அது இருந்தால் ஈஸியாக பண்ணலாம். அண்ட் நான் அதை என்ன பண்ணேன்னா, டீப் சைடு வந்தால் பிரிக்கை பண்ணுவோங்களா, அந்த பிரிக்கை யூஸ் பண்ணி நான் தான் ஒரு மாப் ஃபார்ம் பண்ணலான் இருந்தேன். அண்ட் ஆக்சுவலாக நான் பாதி பண்ணிவிட்டேன். இப்போ அந்த மாப் ஃபார்ம் விஷ்ணேஷ் ப்ரோ எடுத்துக்கிட்டாரு. அப்படி எடுத்துகிட்டு நான் அவரை வாயிலால் சொல்ல, பட் வீடியோஸில் வந்து அப்படி சொல்கிறாங்க. என்னோடய செஸ்ட்டில் இருந்த லூட்டை வந்தால் யாரோ புதுசாக வந்தால் ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு தருவாங்களாம். அதுக்கப்புறமா என்னோடய ஷாப் வந்து பார்த்திங்கன்னா விசிடபிள்யூட ஷீப்பெல்லாம் அடிச்சிருந்தாங்க. அன்றைக்கி நான் கூட பார்த்து வருத்தப்பட்டேன். ஓகேங்களா, அந்த ஷீப்பெல்லாம் அடித்ததுனால என்னோடய ஷாப் அவருக்கான். அண்ட் அதுக்கப்புறமா மற்ற எல்லாமே ஷேர் போட்டுக்கிடுவாங்களாம். எப்படி நான் கஷ்டப்பட்டு எடுத்து லூட்டெல்லாம் அவங்க எடுத்துக்கிடுவாங்களாம். நல்லா எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் அசம்பிளியில் போகணுன்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை, பட் எனக்கு நீதி வேணும், இன்னும் இதெல்லாம் வேணும். அதாவது அடுத்த வீடியோவில் அவங்க போயிட்டு கேட்கணும், அது மட்டும் தான். ஸோ ஸ்டோன் கட்டர் பண்ணதுக்கு காரணம் அதுதான். அண்ட் ஸ்டோன் கட்டர் கரெக்டாக அவரோட வீட்டில் திருட்டு போயிட்டு, அந்த திருட்டு மண்டையை மட்டும் நேரில் அதாவது ரியல் லைஃப்பில் மட்டும் எனக்கு கிடச்சானா, ஏதோ செடிப்பேன்னு தெரியாது, அவனால தான் எனக்கு இவ்வளோ ஆயிருக்கு. ஸோ அந்த ஸ்டோன் கட்டர் நான் எடுக்கலை. அந்த ஸ்டோன் கட்டர் பண்ணதுக்கு காரணம் அதுதான். ஒருவேளை நான் எடுத்தால் கூட அவர்கிட்ட கேட்டு எடுத்திருப்பேன். நான் எடுத்திருக்க மாட்டேன், நான் அங்கேயே வச்சு பண்ணிவிட்டு கொண்டு வந்துருந்துருப்பேன். நான் எதுக்கு பண்ணாமல் நான் கிராஃப்ட் எடுத்துகிட்டு வரேன், இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க மட்டும் கிக் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமாவது, இப்போ யாரெல்லாம் வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரில, எல்லோரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறமா ப்ளீஸ் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், யாருமே பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, எனக்காகன்னு யூஸ் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு இப்படி பண்ணுறது வந்தால் எனக்கு சப்போர்ட் கிடையாது, இதுதான் எனக்கு ஹேட்டு. அதான் வந்தால் எல்லாருமே நான் தான் ஏதோ பேட் வேர்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்போர்ட் பண்ணுங்கள், அப்படிலாம் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. பட் நீங்கள் எனக்கு இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு அவ்வளோ இது இருக்குது. அதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பண்ணுறீங்களா இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பண்ணுறீங்கன்னு தெரில, பட் ரொம்ப தேங்க்ஸ். பட் அதே அளவுக்கு சொல்கிறேன், நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ணாதீங்க, அது எனக்கு தான் ஹேட் வரும். நான் தான் ஏதோ உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி. ஸோ ப்ளீஸ் யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஃபர்னஸ், சத்தியமாக சொல்கிறேன், என்கிட்ட என்னோடய வீடியோவோட, அதாவது என்னோடய எஸ்எம்பியோட செகண்ட் டேலேருந்தே என்கிட்ட 2 ஃபர்னஸ் இருக்குது. அந்த 2 ஃபர்னஸை விசிடபிள்யூ கூட ஒருக்கா திருடி இருக்காரு. அதாவது அந்த ஃபர்னஸை எடுத்துகிட்டு வேறு இடத்துல வச்சார், பின்னாடி வச்சார், எதுக்கு வச்சாருன்னு தெரில. அதுக்கப்புறமா திரும்ப உடச்சி நான் வச்சேன். இந்த இதில் என்ன ஆயிருக்குன்னா, இது அவரோட ஃபர்னஸ் ஆகிட்டு, இப்போ அவர் உடச்சதுனால அவரோட ஃபர்னஸ் ஆகிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் எல்சி ஸ்பைடர் சொல்கிறாரு, அவர் வீட்டிலேருந்து ஒரு ஃபர்னஸ் திருப்பிட்டு, இல்லை வெக்கமாக இல்லை இப்படி சொல்கிறாங்க. ஃபர்னஸ் காணாமல் போயிட்டு, 3 பொட்டேட்டோ காணாமல் போயிட்டு, ஸ்டோன் கட்டர் காணாமல் போயிட்டு, ஒரு எஸ்எம்பியில் ஒரு வீடியோ டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. ஒரு வீடு இல்லை, அங்கே இருக்கிற எல்லா வீடியோவுமே டிஸ்ட்ராய் பண்ணியுமே அந்த பண்ணவனுக்கு வெறும் ஒரு பேன், அதாவது கொஞ்ச நாள் எஸ்எம்பியில் வராது, இல்லை ஏதாவது ப்ரிசனில் போடுவாங்க. பட்டு அந்த திருடினதுக்கு என்ன கிக் அவுட் பண்ணுறாங்க. இதில் என்ன நியாயம் இருக்குது? ஒரு நியாயமும் இல்லை. ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு இருந்தேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் ரோஸ்ட் எதுவுமே பண்ணல. நான் அந்த கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு காரணம் அவங்க என்ன வச்சு செஞ்சதுக்காக நான் அவங்கள வச்சு செஞ்சேன். ஸோ நான் கம்மியாக தான் ஆட் பண்ணேன், நான் ஒன்றும் ரொம்ப ஆட் பண்ணல. நான் வீடியோ முழுக்கவே ஆட் பண்ணலான்னு இருந்தேன். இன்னும் 2 கிளிப் இருக்குது, அது நான் வீடியோட எண்டிங்கில் ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ எனக்கு நீதி கிடைக்கணும், அவ்வளோதான். நீங்கள் வேணால் போய்ட்டு #justice for Mr. Bharat வேணால் கூட போடுங்க, பட் கெட்ட வார்த்தை போடாதீங்க. ஸோ அவ்வளோதாங்க. டாடா பை பை, see you later. லாஸ்ட்டாக 2 கிளிப்பை பார்த்துட்டு போயிருங்க. பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் ஸ்பைடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எவிடன்ஸ் கிடச்சிச்சு. இப்போ நான் கைஸ் பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா தனக்குத்தானே பெருமையை ஏற்றிக்கொள்வது. எனக்கு தமிழ் தெரியாது, அதாவது தனக்குத்தானே புகழ் எடுத்துக்கிறாரு. எப்படி டிடெக்டிவ் ஸ்பைடி, பெரிய டிடெக்டிவ், உலக மகா டிடெக்டிவ். இல்லை எனக்கு புரியல, அந்த பொட்டேட்டோ வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன். இவங்க 2 பேரும், இந்த மாடுனா விசிடபிள்யூ, அதுக்கப்புறமா இந்த ஸ்பைடி, இவங்க 2 பேரோட டைமண்ட் ஆர்மரை விட்டுட்டு நான் அவங்களோட சாப்பாடு திருட்டேன். நான் என்னென்னா ஃபுட் ஷாப் வச்சுருக்கேன், ஃபுட் ஷாப் வச்சுருக்கேன். அதனால நான் லூஸு. யாரா நீங்களாம்? எவிடன்ஸ் கிடச்சிச்சு சொன்னால், இப்போ பரத் ப்ரோவோட வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் கையில் 3 பொட்டேட்டோ வந்தது. அது எப்படி கைஸ், என் வீட்டில் கரெக்டாக திருட்டு போகும், அவர் கையில் 3 பொட்டேட்டோ இருக்கும். இது எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரோட பொட்டேட்டோ திருடு போகிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட அந்த பொட்டேட்டோ இருக்குது. அதாவது இந்த கேஸ் எப்படி ஆரம்பிச்சுங்கிறதையே எல்லோரும் மறந்துட்டு இவர் இப்படி சொல்கிறாரு பாருங்களா.
போட்டிருக்கேன் இந்த பிரிட்ஜு. இப்போ பார்த்தீங்கன்னா யார் அந்த ஸ்டோன் கட்டரை வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அந்த இடத்துக்கு நான் போயிட்டே காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. நான் பண்ணது ரைட்டாக இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். ஃபர்னான்ஸும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குன்னா, இது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது பரத் ப்ரோ கிட்ட தான் இருந்திருக்கு, நம்ம விஜயபலன் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பரத் ப்ரோ வந்து லெஃப்ட் ஹேண்ட் தான். நான் லெஃப்ட் ஹேண்டே. அப்போலாம் யார்கிட்ட பிரித்து கொடுக்கலான்னு இருக்கோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா பெரும் கஷ்டத்தை அனுப்பிச்சிருக்காரு. ஏன்னா அவர் ஆட்டை எல்லாத்தையும் கொண்டு வந்தால அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஷாப் அவர்கிட்ட கொடுத்துலான்ட்டு இருக்கோம். அப்புறம் ஈவில் ப்ரோ கேடிஎஃப் கிட்ட பார்த்தீங்கன்னா உட் ஃபார்ம் கொடுத்துட்டு, டீமன் ப்ரோ கிட்ட பார்த்தீங்கன்னா உள் ஃபார்ம் கொடுத்துலான்ட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சர்வருக்கு புதுசாக ஆட் ஆகிருக்கனால அது விஜயபலன் கிட்ட இருக்க எல்லா லோட்டியும் அவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம். யோ, நீங்கள் பிளான் பண்ணுவீங்க, நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. இதுக்காக தான் நான் அப்போவே ஒரு விஷயத்த பண்ணேன். நல்ல வேளை நான் அது பண்ணேன். அது வழியாக நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ சொன்னாங்க என்னன்னா, அவர் சர்வர் விட்டு வெளியே போகும்போது அவரோட எல்லா லூட்டையும் எடுத்துகிட்டு சர்வர் விட்டு வெளியே போயிட்டாராமா.